நம்ம எல்லாருக்குமே அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம். அதாவது ஐப்பசி மாத அன்னாபிஷேக திருவிழா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தன்று அரிசி படியை நம்ம வீட்டில் அரிசி அளக்கும் அந்த அரிசி படியை பூஜை அறையில் இப்படி வைத்தோன்னா பணமும் செல்வமும் சேர்வது நிச்சயம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் இந்த அன்னாபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்று தான் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையில் வருது. நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. அன்றைய தினம் பார்த்தோன்னா காலை 10:14 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்திருக்கு. அன்னாபிஷேக நேரம்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் அன்னாபிஷேகம் எல்லா சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்தில் தான் நடைபெறும் அப்படின்னும், ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலையில் நடத்தப்படுவதும் உண்டு. பரணி நட்சத்திரத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளில் தான் நடத்தப்படுவது வழக்கம். பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிபதினு பார்த்தோன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்தோன்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை.